நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தற்பொழுது இஸ்ரேல் ஈரானுடைய போரானது தீவிரமடைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவினுடைய போர் பதற்றங்கள் மேலும் அதிகரித்திருக்கின்றன. அந்த வகையில் தான் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் மீது தாக்குதல் என்கிற தலைப்பிலான செய்தியை நாம் பார்க்க கிடைத்திருந்தது. கட்டாயம் அதனுடைய விரிவாக்கம் என்ன, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன, ஏன் இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்பது சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கையின் கடல் எல்லைக்குள் விபத்துக்குள்ளானதாக கருதப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தாக்குதல் நடத்தப்பட்டது குறைந்தது 101 பேர் காணவில்லை என்று சொல்லியும் 78 பேர் காயமடைந்துள்ளனர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல்வேறுபட்ட பேர் காயங்களுக்குள்ளாகி மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதனைத் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்காத நிலையில் இலங்கை கடற்படை குறித்த தகவலை முழுதாக நிராகரித்துள்ளது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவாறு இருக்கின்ற பொழுது இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் மூழ்கும் தருவாயில ஆபத்தான நிலையில காணப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து 35 இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 35 பேர். காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாக அவசர அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இலங்கை கடற்படை இந்த துரித மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கின்றது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் சிகிச்சைகளுக்காக 35 பேரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக மீட்கப்பட்ட 35 பேரும் காலி கராப்பட்டிய போதனா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்ற விடயத்தையும் பாதுகாப்பு அமைச்சு சொல்லி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் உங்களோடு பகிரக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் தாண்டி ஈரான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்திய பெருங்கடலில் அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கிய ஈரானிய ஏவுகணை சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இருந்த ஒரு அமெரிக்க ராய்ட்டர்ஸ் கப்பலை தாக்கியுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை சொல்லி இருக்கின்றது. அந்த போர்க்கப்பல் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. இந்திய பெருங்கடலில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த அமெரிக்க கடற்படையின் அழிப்பு கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படை தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. எரிபொருள் தாங்கி கப்பல் மற்றும் அழிப்பு கப்பல் ஆகிய இரண்டுமே இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் தளங்களில் இருந்து புகையும் நெருப்பு முழுவதை காண கூடியதாக இருந்தது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கப்பல்கள், பல்வேறுபட்ட தளங்கள், பல்வேறுபட்ட இடங்கள் என்பன தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னும் ஈரானும் இஸ்ரேலும் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் எதனை சாதிக்க போகின்றார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறு செய்வார்களாக இருந்தால் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மக்கள் உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் போல் என்று தோணுகின்றது. பொருளாதார யுத்தம் ஏற்படுவதற்கு கூட அதிக அளவிலான சாத்திய கூறுகள் இருக்கின்றன என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக பொறுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகுமா, அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றன என்ற கேள்விகள் ஏராளமாகவே காத்திருக்கின்றன. இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை. அதையும் தாண்டி அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போகாது என்கின்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நாளை சொல்லி இருக்கின்றார். இருப்பினும் ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தை நகர்வு என்பது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இதுக்கு ஆதரவாக நின்று ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு முன் வருவார்களா இல்லையா, இந்த போர் என்பதை சுமூகமாக நிப்பாட்டுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.